இங்க ஒரு பொண்ணுமே ஸ்கூலுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த பஸ்ஸுமே ஒரு ஸ்டாப்ல நிக்கும். அப்ப இந்த பொண்ணோட பெரியப்பா பிச்சைக்காரர் மாதிரி ஓரமா நின்னுட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுமே அவரை கூப்பிடுவா. ஆனா அவருக்கு இந்த கோலத்துல நம்மள பார்த்தா கேவலமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட முகத்தை மறைச்சிட்டு அங்கிருந்து போயிருவாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு அவர் பேசாம போயிட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அந்த பஸ்ல இருந்த ஒரு குட்டி பொண்ணு உன்னோட பெரியப்பா ஒரு பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறா. இதை கேட்ட அந்த பஸ்ல இருக்க மத்த குழந்தைங்க எல்லாருமே இந்த பொண்ணோட பெரியப்பா பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பஸ்ஸுமே ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பஸ்ல இருந்து இறங்கி இந்த பொண்ணு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அங்க இருக்க மத்த குழந்தைங்க எல்லாருமே இததான் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ உடனே ஸ்டாஃபுமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்தையுமே பிரின்சிபல்ட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. பிரின்சிபலுமே அவங்க பேரண்ட்ஸ் வர வச்சுட்டு இனிமே நீங்க ரெண்டு பேருமே சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டுருவாரு. ஆனா அதுல ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ்ட மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு இனிமே இப்படி நடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பொண்ணுமே வீட்டுல விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த பொண்ணோட பெரியப்பா வந்துருவாரு. அவரை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு சந்தோஷத்தை அடக்கவே முடியல. சோ உடனே அவர் கூட சேர்ந்து பேசிட்டு இருப்பா. அப்ப அவர் கொடுத்த சாக்லேட்டை சாப்பிட போகும்போது இது எல்லாத்தையுமே இந்த பொண்ணோட அம்மா பாத்துறாங்க. அதனால இப்ப அந்த பொண்ணுகிட்ட இருந்த அந்த சாக்லேட்டை புடுங்கி அவர் மேலே தூக்கி போட்டுருவாங்க. இத பார்த்து அந்த பொண்ணோட அப்பாவுமே ஓங்கி தன்னோட ஒய்ஃப் அடிச்சிருவாரு. அதனால கோவப்பட்டு அந்த லேடியுமே இப்ப உள்ள போயிருவாங்க. இப்ப அவருமே தன்னோட தம்பி கிட்ட எனக்காக நீங்க யாருமே சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வீட்டுக்கு இவரோட தம்பி தேடி வருவாரு. அவரை பார்த்ததுமே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது என்னோட வீட்டுக்கு நீ சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவாரு. இப்ப அங்க போனதுமே தன்னோட தம்பியோட மனைவி பழச எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ள கூப்பிடுவாங்க. இவருமே இப்ப சந்தோஷமா உள்ள போயிட்டு குடும்பத்தோட சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு சாப்பாடு எல்லாமே முடிச்சுட்டு இவருமே இப்ப தூங்கிடுவாரு. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது ஒரே சத்தமா இருக்கும். என்னன்னு போய் பார்த்தா தன்னோட தம்பி மனைவியும் இறந்து போய் கிடப்பாங்க. அப்பதான் அவங்க எழுதி வச்ச ஒரு லெட்டரை பாக்குறாரு. அதுல வீட்டோட லோனை கட்ட முடியாதனால நாங்க ரெண்டு பேருமே இறந்து போறோம். ஆனா என்னோட பொண்ணை கொள்ள மட்டும் எங்களுக்கு மனசு வரல. என்னோட பொண்ணை நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பாங்க. சோ இப்ப இவருமே தன்னோட தம்பி பொண்ணை தான் பொண்ணா நினைச்சு பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு.